அறிவு ஞானம் எல்லாமே உண்டு, நல்லா படிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே உண்டு. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசி பெண்களுக்கு ரொம்ப அதிகம். ஆனால் ஒரு ட்ராபேக்கான விஷயம் என்ன தனுசு ராசி பெண்கள்ட்டுனா, தனுசு ராசி பெண்களுக்கு யார் பேச்சு ரொம்ப கேட்டு கெடுவாங்க அப்படின்னா, தனுசு ராசி பெண்கள் நீங்கள் என்ன மாதிரியான தொழிலெலாம் உங்களுக்கு செட் ஆகும்னா, உட்காந்தே செய்யக்கூடிய தொழில் பெரும்பாலான தனுசு ராசி பெண்களுக்கு செட் ஆகும். டீச்சிங் துறை ரொம்ப அழகாக செட் ஆகும். ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸராக போகிறது. ஏன்னா இப்போ தனுசு ராசி பெண்கள் யார் கூட திருமணம் அமையும் அப்படின்னா, அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். குமுதம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலாக பெண்களுக்காகவே 12 ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கான ஒரு கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ஆண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல முடியாது. அதனால் ஃபுல்லாகவே இது பெண்களுக்காக நம்ம 12 ராசிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். தனுசு ராசி பெண்கள், தனுசு அப்படிங்கிறதே குருவோட வீடு இல்லையா? அப்போது இந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களுடைய சொல் பேச்சு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. தனுசு ராசி பெண்கள் சொல் பேச்சு அப்படியே கேட்டு நடக்கிறது. சுயமாக அவ்வளோ சீக்கிரம் தனுசு ராசி பெண்கள் யோசிக்க மாட்டாங்க. அதாவது அறிவு ஞானம் எல்லாமே உண்டு, நல்லா படிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே உண்டு. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசி பெண்களுக்கு ரொம்ப அதிகம். ஆனால் ஒரு ட்ராபேக்கான விஷயம் என்ன தனுசு ராசி பெண்கள்ட்டுனா, சுயமாக சிந்திக்க தெரியாது. யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி. அதாவது சொல் புத்தி சுய புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? டோட்டலாக சொல் புத்தியிலே இருக்கிறது. சுய புத்தி எங்கெல்லாம் உங்களுக்கு மட்டுப்படுதோ, அதாவது உங்களுக்கான உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. தனுசு ராசி பெண்கள் பெரும்பாலும் விட்டு கொடுத்துருவீங்க. தனக்கு என்ன வேணும்னே தெரியாது. ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அதில் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டே செய்கிற மாதிரி செவிவழி செய்திகளாகவே கேட்டு பண்ணுறப்ப அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டமாக அமைஞ்சிடும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு சர்வீஸ் மைண்ட் செட்டுங்கிறது அதிகம். ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு தனுசு ராசி பெண் திருமணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்துக்கு ரொம்ப உழைப்பை கொட்டுற மாதிரியோ, இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத சூழலில் கூட இருப்பீங்க. தனுசு ராசி பெண்களுக்கு யார் பேச்சு ரொம்ப கேட்டு கெடுவாங்க அப்படின்னா, தனுசு ராசி பெண்கள் அம்மாவோட பேச்சு கேட்டு தான் கெடுவாங்க. அம்மா ரொம்ப ஃபோன் பேசக்கூடாது. தனுசு ராசி பெண்கள் திருமணமாகி போயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க யாராவது ஒருத்தங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தாய் தான் ரொம்ப இவங்களை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, போற்றி புகழ் பாடிட்டே இருந்திருப்பாங்க. இந்த தாய் தகப்பன் நீ தான் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு வளர்ந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறப்ப அந்த அப்ரிசியேஷன் கொஞ்சம் கம்மியாகும். அப்போது இங்கே போய் இல்லைம்மா எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்கம்மா அப்படிங்கிறப்போ, ஐயோ நீ இப்படிப்பட்டவளாச்சே, உன்னை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிறப்போ அந்த பகைமைங்கிறது குடும்பத்தில் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது வந்துடும். இப்போ அந்த தனுசு ராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புகுந்த வீட்டை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு எனிமிட்டி இயற்கையாகவே கிரியேட் பண்ணிக்கக்கூடியது, சிந்திக்காமல் சில விஷயங்களை செஞ்சிடுறது, இல்லைன்னா ரொம்ப செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலிடேஷன் எதிர்பார்க்குறப்போ அந்த வேலிடேஷனுக்கு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்காம போகிறப்போ, அந்த அங்கீகாரம் அந்த மரியாதை கிடைக்காம போகிறப்போ ஃபீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறது, கடமைக்கேன்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலான தனுசு ராசி பெண்களுக்குங்கிறது அமைஞ்சிடும். நீங்கள்லாம் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய லைஃப் ஸ்டைலை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறைய கடமைகளாகவே செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துடக்கூடாது. கொஞ்சம் அன்பாகவும் கொஞ்சம் பாசமாகவும். ஏன்னா தனுசு ராசி பெண்களுக்கு அந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஆத்மார்த்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது குருக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்போ அந்த ஆத்மார்த்தமான ஒரு பகிர்தல், ஆத்மார்த்தமான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள, அதாவது லைஃப் பார்ட்னரை நம்பி இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அன்போடு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, கடமைக்காக இருக்கிறோன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே பேலன்சிங்காக இருந்துட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் டிபெண்ட்டாக இருக்கிறது. தனுசு ராசி பெண்களுக்கு பொசசிவ்னஸும் ரொம்ப அதிகம். அதாவது கணவன் போய் அம்மாட்டியே இருக்கிறாங்க, அம்மாட்டியே பேசுகிறாங்க, இல்லை அவங்க கூட பிறந்தவங்ககிட்டே இருக்கிறாங்கன்னா தனுசு ராசி பெண்களுக்கு பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாயிடும். அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப லேட்டரான் ஸ்டேஜில் தான் தனுசு ராசி பெண்களுக்குங்கிறது புரிதலே கொஞ்சம் லேட்டரான் ஸ்டேஜில் தான் வரும். திருமணம் ஆகிறதுங்கிறது கூட கொஞ்சம் தாமதமாகி தான் தனுசு ராசி பெண்களுக்கு நடக்கும். என்னதான் இது குரு வீடாகவே இருந்தாலும்
பரிகாரங்கள்லாம் செஞ்சு தான் தனுசு ராசி பெண்களுக்கு மேக்சிமம் திருமணம் அமைகிறது. அதே போல் குழந்தை பாக்கியமுமே அப்படிதான். உடல் பருமன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடம் பெருக்கிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்போ தனுசு ராசி பெண்கள் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. அந்த வெயிட் அதிகமாக இருந்து அதுக்குள்ளே போய் சிக்கிடக்கூடாது. பாடி ஆக்டிவிட்டீஸ் சனியை ஆக்டிவேட் பண்ணணும். சனி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது என்னென்னா ஒரு ஜிம்முக்கு போகிறது, ஒரு யோகா பண்ணுறது, உடல் உழைப்பு, ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாண்டு பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தனுசு ராசி பெண்களுக்கு. இல்லைன்னா அந்த ஒபிசிட்டியே வந்து உங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக மாறிடும். நீங்கள் என்ன மாதிரியான தொழிலெலாம் உங்களுக்கு செட் ஆகும்னா உட்கார்ந்தே செய்யக்கூடிய தொழில் பெரும்பாலான தனுசு ராசி பெண்களுக்கு செட் ஆகும். டீச்சிங் துறை ரொம்ப அழகாக செட் ஆகும். ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸராக போகிறது. ஏன்னா குரு இல்லையா, நீங்கள் ஐடி கம்பெனிலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாப் லீடாக இருந்து மற்றவங்களை லீட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் உங்களால் இயக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் பேங்க் நீங்கள் அதெல்லாம் சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜை வச்சு தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டே. எங்கே போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க தனுசு ராசி பெண்கள்னால் கோட்டை விட்டுருவீங்க. நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்கில்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது வந்து 9 to 5 ஜாப் ஆகட்டும், இல்லை தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே ரொம்ப கவனம். தனுசு ராசி பெண்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தனிச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு 9 to 5 ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகும். அதாவது இன்னொருத்தவங்க சொல் கேட்டு தனுசு ராசி பெண்களுக்கு ஒருத்தவங்க சொல்லணும், இவங்க செய்யணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜாபுக்கு போய்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, இல்லை அங்கே போய் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப நல்லாவே செட் ஆகும். இருந்த இடத்துலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறீங்கன்னா உங்கள் குழந்தை ரொம்ப டாப்பாக வரும். வீட்டிலேருந்து டியூஷன் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு உகந்த தொழில் தனுசு ராசி பெண்களுக்கு. உங்களுக்கு ஆலயம் அப்படின்னு பார்க்குறோம். தனுசு ராசி பெண்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தனுசு ராசிலாம் வந்து திருவண்ணாமலை போகிறது, அங்கே போய் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது, அப்பப்போ வந்து ராகு கேது பரிகாரங்கள் பண்ணிக்கிறதும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லைஃப்பில் அடுத்த லெவல் க்ரோத் அப்படிங்கிறது கொடுக்கும். வருடத்தில் ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வரதும் குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுத்துரும். இப்போ தனுசு ராசி பெண்கள் யார் கூட திருமணம் அமையும் அப்படின்னா, தனுசு ராசி பெண்களுக்கு வந்து ஈர்ப்புங்கிறது மேஷராசி மேலே வரும். மேஷராசி ஆண்கள் மேலே வந்துடும். அதோட கடகராசி மேலேயும் வரும். எப்பயாவது சிம்ம ராசி மேலே வரும். இப்போது இந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு அமைப்பு உண்டு. இப்போ தனுசு ராசி பெண்கள் மேஷராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, இல்லைன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ தனுசு ராசி பெண்கள் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மேஷராசி ஆண்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் செய்கிறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த மேஷராசி ஆண்களுக்கு இங்கே பெண்கள் மேலே கோவம் வரக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ மேஷராசியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இயற்கை என்ன பண்ணுன்னா, மேஷராசிக்காரங்க கூட தான் சேர்ந்து வாழ்கிறக்கே கொடுக்கும். தனுசு ராசி பெண்கள் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷமே கூட நீங்கள் வாழ்ந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல மேஷராசி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கை பண்ணிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே போல் கடகராசி, இப்போ தனுசு ராசி கடகராசி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருக்க மாதிரியே இருக்கும். ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா கடகராசி ஆண்கள் வந்து ரொம்ப பொசசிவ், ஒரு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. தனுசு ராசி பெண்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கடகராசி ஆண்கள் தான் வந்து ரொம்ப அம்மா பசங்களாகவும் இருப்பாங்க. அப்போது இங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து தனுசு ராசி பெண்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த கடகராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட்டு குடும்பமாக போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அதிகமாகவே அமைஞ்சிரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துடும். அப்போது தனுசு ராசி பெண்களுக்கு வந்து மகர ராசி ஆண்கள் செட் ஆவாங்க. சண்டைகள் அதிகமாக வரும். மகர ராசியும் தனுசு ராசியும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சண்டைகள் அதிகம், ஆனால் பிரிய மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கொடுத்துரும். கும்பராசியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு செட் ஆவாங்க. மீனராசி ரொம்ப நல்லாவே செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா மீனராசி ஆண்களுமே வந்து ரொம்ப வேலைன்னு இருக்கக்கூடிய ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. குடும்பத்தை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு தனுசு ராசி பெண்கள்கிட்ட கொடுக்குறப்ப இந்த தனிக்குடித்தனம் போய் இருக்கணும் தனுசு ராசி பெண்களுக்கெல்லாம் வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மீனராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறப்போ அவங்க கொஞ்சம் வேலைன்னு ஃபோக்கஸ் பண்ணுறப்போ, நீங்கள் வீடுன்னு ஃபோக்கஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சமம் நிலைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.